ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் இந்திராணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு இவங்க பால் சொசைட்டி வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம்தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பட்டுக்கோட்டையில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2-3 கடை இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனியாக தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க. ஸோ 2 பொண்ணுங்களையும் படிக்க வச்சுட்டு இவங்க அம்மா இவங்க கூட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இப்போ சமீபத்தில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தன்னையும் தன்னோடைய குழந்தைகளையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். ஆனால் குறிப்பாக வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுங்கிறதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. பட் இவங்க ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காஞ்சிபுரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து முறைப்படி விவாகரத்து வாங்கி பேப்பர்ஸ்லாம் கையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே அவர் வேறொரு பெண்ணு போயிட்டதாகவும் அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள். இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா. ஸோ அந்த அண்ணா அவங்களாம் தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. இதற்கு நீங்கள் ₹1 கூட கட்டணமாக செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.